நர்ஸ்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் பின்னாடி வெறும் அனுபவம் மட்டும்தான் இருக்கா? இல்ல அதுக்கு மேல ஆழமான அறிவியல் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு நாம பார்க்க போறது நவீன சுகாதார பராமரிப்போட ஒரு முக்கியமான மூலக்கல்லான நர்சிங் ரீசர்ச் பத்தி தான். வாங்க இந்த சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி விரிவாக பார்க்கலாம். வாங்க இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு நர்ஸ் ஒரு குறிப்பிட்ட சிகிச்சையை உங்களுக்கு பரிந்துரைக்கும் போது அது அவரோட அனுபவத்திலிருந்து மட்டும் வருதா, இல்ல அதுக்கு பின்னாடி உறுதியான காரணங்கள் ஏதாவது இருக்கா? இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பேச போற எல்லா விஷயத்துக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்க போகுது. இப்ப நீங்க பாக்குற இந்த ஸ்லைடு நர்சிங் துறையில நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காட்டுது. இடது பக்கம் பாருங்க, பாரம்பரியம், உள்ளுணர்வு, தப்பு செஞ்சு கத்துக்கிறதுன்னு பழைய முறைகள் இருக்கு. ஆனா வலது பக்கம் அறிவியல் சான்றுகள், முறையான விசாரணை, நம்பகமான அறிவுன்னு நவீன அணுகுமுறை இருக்கு. இதுதான் சான்று அடிப்படையிலான சிகிச்சைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அடித்தளம். அப்போ வெறும் உள்ளுணர்வு மட்டுமே சார்ந்து இல்லாம ஒரு சிறப்பான சிகிச்சைக்கான தீர்வு எது? அதுதாங்க செவிலியர் ஆராய்ச்சி. சரி, அது அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமாங்க. இதுதான் செவிலியர் ஆராய்ச்சிக்கான முறையான வரையறை. இதுல முறையான அப்புறம் நம்பகமான சான்றுகள் அப்படிங்கிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன? இது ஏதோ தோராயமா செய்யப்படுற ஒரு ஆய்வு கிடையாது. இது ஒரு கட்டமைக்கப்பட்ட அறிவியல் பூர்வமான அணுகுமுறை. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஆராய்ச்சிக்கு ரெண்டு முக்கிய வேலைகள் இருக்கு. ஒன்னு, நடைமுறையில நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண புது அறிவை உருவாக்குறது. ரெண்டாவது, ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற அறிவை மறுபடியும் சோதிச்சு அது சரியானது தானான்னு உறுதிப்படுத்தி அதை இன்னும் மேம்படுத்துறது. சரி, இந்த ஆராய்ச்சி எல்லாம் எதுக்காக செய்யப்படுது? இதோட உண்மையான பயன்கள் என்ன? அடுத்ததா செவிலியர் ஆராய்ச்சியோட 6 முக்கியமான நோக்கங்களை பத்தி பார்க்க போறோம். இதுதான் இந்த முழு விளக்கத்தோட ரொம்ப முக்கியமான பகுதி. முதல் மற்றும் மிக முக்கியமான நோக்கம் நோயாளிகளோட நலனை மேம்படுத்துறது தான். எந்த சிகிச்சைகள் அவங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, இறப்பு விகிதத்தை குறைக்குது, நோயாளியோட திருப்தியை அதிகரிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இதோட உச்சகட்ட இலக்கு. ரெண்டாவது, சிகிச்சை முறைகளுக்கு ஒரு அறிவியல் அடிப்படையை கொடுக்கறது. இதனால நாம கொடுக்கிற சிகிச்சைகள் உண்மையிலேயே பயனுள்ளதா, திறமையானதா, பாதுகாப்பானதா இருக்குன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும். இதுதான் சான்று அடிப்படையிலான சிகிச்சை முறைக்கு அடித்தளமா அமையுது. மூணாவது, தரமான நர்சிங் கவனிப்பு மருத்துவ செலவுகளை குறைக்கும்னு நிரூபிக்கிறது. உதாரணத்துக்கு, சரியான கவனிப்பு மூலமா ஒரு சின்ன தொற்று நோய் வராம தடுத்தா அதுக்காக ஆகக்கூடிய பெரிய மருத்துவ செலவை நம்மால குறைக்க முடியும் இல்லையா? அத ஆராய்ச்சி மூலமா நிரூபிக்கிறது தான் இது. நாலாவது, நர்சிங் துறைக்குன்னு ஒரு தனித்துவமான அறிவுத்தளத்தை உருவாக்குறது. இது மற்ற மருத்துவ துறைகள்ல இருந்து நர்சிங்கை வேறுபடுத்தி காட்டுறதோட இதை ஒரு அறிவியல் சார்ந்த தொழிலா அங்கீகரிக்கவும் வைக்குது. ஐந்தாவது, அறிவை உருவாக்குறதும் அதை செம்மைப்படுத்துறதும். மருத்துவ உலகம் ரொம்ப வேகமா மாறிட்டே இருக்கு. அந்த மாற்றத்துக்கேத்த மாதிரி நர்சிங் துறையும் தன்னை தொடர்ந்து புதுப்பிச்சுக்க இந்த ஆராய்ச்சி தான் மிகப்பெரிய உதவியா இருக்கு. கடைசியா 6வது நோக்கம். இது வெறும் புரிதலோட மட்டும் நிக்காம ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்துறது. அதாவது உடல் நலம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அது எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து சிறந்த விளைவுகளை உருவாக்க முடியும்னு பார்க்கறது. இந்த நோக்கங்கள் எல்லாமே ஒன்னோட ஒன்னு தொடர்புடையது. ஒரு விஷயத்தை சும்மா விவரிக்கிறதுல ஆரம்பிச்சு அதை நம்ம முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வரைக்கும் ஆராய்ச்சி எப்படி படிப்படியா முன்னேறுதுன்னு இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க இத ஒரு உதாரணத்தோட புரிஞ்சிக்கலாம். முதல்ல மன அழுத்தம்னா என்னன்னு விவரிக்கிறது, இது படி 1. அப்புறம் அது எதனால வருதுன்னு காரணத்தை விளக்கிறது, இது படி 2. அடுத்து யாருக்கெல்லாம் மன அழுத்தம் வர அதிக வாய்ப்பு இருக்குன்னு முன்கூட்டியே கணிக்கிறது, இது படி 3. இறுதியா மன அழுத்தத்தை குறைக்க புது வழிமுறைகளை சோதிச்சு அந்த சூழ்நிலைய நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது, இதுதான் படி 4. பாத்தீங்களா இது எவ்வளவு ஒரு சிஸ்டமேட்டிக்கான பயணம்னு? இப்போ நீங்க பாக்குறது வெறும் எண்கள் இல்ல, இதுதான் களத்துல நடக்கிற நிஜமான ஆராய்ச்சி. இங்க ஆராய்ச்சியாளர்கள் வெவ்வேறு தரவுகளை ஒப்பிட்டு எந்த சிகிச்சை முறை சிறந்த பலனை தருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி அட்டவணைகள்ல இருந்து தான் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற சிகிச்சைகள் பத்தின நம்பகமான முடிவுகள் எடுக்கப்படுது. இவ்வளவு நேரம் நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் கிடைக்கிற சுகாதார பராமரிப்புல எப்படி ஒரு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். அப்போ இதுல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? நர்சிங் ரிசர்ச்ங்கிறது வெறும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது நீங்க பெறுகிற சிகிச்சையோட தரத்தை நேரடியா உயர்த்தி சிறந்த உடல் நலத்தை பெற உதவுது. அதோட நம்ம முழு சுகாதார அமைப்பையும் வலுப்படுத்துது. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. அடுத்த முறை ஒரு நர்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை சொல்லும் போதோ இல்ல ஒரு சிகிச்சை கொடுக்கும் போதோ அந்த ஒரு செயலுக்கு பின்னாடி பல வருஷ ஆராய்ச்சி ஒளிஞ்சிருக்கலாம்னு நினைச்சு பாருங்க. அவங்க எடுக்கிற இந்த முடிவு எந்த ஆராய்ச்சியோட அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கலாம் யோசிச்சு பாருங்க.